ஊருக்குள்ள பல்லாயிரக்கணக்கான மாஃபியாக்கள் வந்து இறங்கிடுறாங்க. மாஃபியா குண்டர்கள், மாஃபியா ரவுடிகள் வந்து இறங்கிடுறாங்க. அவங்க இறங்கி அந்த கூட்டத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. அதாவது அடிக்கிறது, உதைக்கிறது, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள, அதாவது விஜய் ரசிகர்களாக பார்த்து யார் யாரெல்லாம் பேட்ச் போட்டிருக்கா, யார் யாரெல்லாம் துண்டு போட்டிருக்கா, அதாவது அந்த கட்சியோட துண்டு, அப்புறம் விஜய் சாரோடைய பேட்ச் போட்டிருக்கவங்க, விஜய் சார் கட்சியோடைய அந்த கொடியோடைய டேட்டூ போட்டிருக்கவங்க, அப்புறம் விஜய் சார் கொடி வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி அடையாளம் கண்டு கரெக்டாக விஜய் ரசிகர்களாக பார்த்து அடையாளம் கண்டு அவங்கள அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அந்த மாஃபியா குண்டர்கள் வந்து, அந்த மாஃபியா ரவுடிகள் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, குத்துறாங்க, கத்தியாலெல்லாம் போட்டு கிழிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, கீழே தள்ளி மிதிக்கிறாங்க, துண்டை பிடிச்சி தள்ளி இழுக்கிறாங்க, இழுத்து கீழே தள்ளி போடுறாங்க, அந்த பேட்சை பிடிச்சி சட்டையை கிழிச்சு பிடிச்சி கீழே கீழே இழுத்து போடுறாங்க, போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கள்னு யாருமே பார்க்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி கீழே போட்டு மிதிக்கிறாங்க. அதில் வந்து மக்கள் வந்து அதே போல் ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் தடியடி நடத்துது. அப்படி பல லட்சம் பேர் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் போய் தடியடி நடத்தினா என்ன ஆகும்? அந்த கூட்டம் அலை மோதும். அதே போல் குண்டர்கள் போய் உள்ள அந்த கூட்டத்தை வந்து கலைச்சி விட்டா, அடிச்சு விட்டா, மிதிச்சு விட்டா, கத்தியால் கிழிச்சு விட்டா என்ன ஆகும்? அவங்களும் ஒரு பக்கம் ஓட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓடும்போது என்ன ஆகுது? அந்த கூட்டம் வந்து அலை மோதுது. இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா. ஏன்னா ஒரு கூட்டம் வந்து அமைதியாக இருக்க கூட்டத்தில் இப்போ எத்தனையோ இடங்கள்ல விஜய் சார் வந்து பேசினாரு. அங்கெல்லாம் இந்த பிரச்சனை நடந்ததா? நடக்கல. ஏன்னா அங்கெல்லாம் வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. யாரும் அந்த கூட்டத்தை கலைக்கல. அந்த கூட்டத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த கூட்டத்துல யாரும் பிரச்சனை பண்ணல. யாரும் அடிதடி நடத்தல. பட் ஆனா இந்த கூட்டத்துல வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் வந்து உள்ள இறங்கிருக்கு. இறங்கி வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த கூட்டத்தை கலைக்கிறாங்க. அதை ஓட விடுறாங்க. தள்ளுறாங்க, தள்ளி விடுறாங்க, மிதிக்கிறாங்க, குத்துறாங்க, கத்தியால கிழிக்கிறாங்க. அதே போல் ஒரு பக்கம் போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ண என்ன ஆகும்? அந்த பக்கமும் ஓட பார்ப்பாங்க, இந்த பக்கமும் ஓட பார்ப்பாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படி ஓடும்போது என்ன ஆகுது? அந்த கூட்டம் வந்து அலை மோதுது. மனித அலைகள் மாதிரி அப்படி அந்த அந்த பக்கமும் இந்த பக்கமும் மோத ஆரம்பிச்சிருது. அது பல லட்சம் மக்கள் வந்து அங்கே கூடியிருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன ஆகுது? பிரச்சனைகள் நடக்கும்போது